ஏய் ஏய், ஒன்றும் இல்லை, நான் தான். இப்போ கிச்சனுக்கு எதுக்கு வந்தீங்க? உன்கிட்ட நான் நேற்று என்ன சொன்னேன்? சமைக்க கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? வீட்ல இருந்து சாப்பாடு வந்திருக்கு. தேடி பார்த்தா நீங்க கிச்சன்ல நின்றுட்டு இருக்கா. வந்து சாப்பிடுவா. இல்ல எனக்கு வேண்டாம், நீங்க போய் சாப்பிடுங்க. நம்ம 3 பேருக்கும் தான் வந்திருக்கு. வா சாப்பிட போலாம். 3 பேருக்கா? ஆமா, உனக்கு, எனக்கு, நம்ம பையனுக்கு 3 பேருக்கும் சேர்த்து தான் வந்திருக்கு. வா சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேண்டாம், நான் சமைச்சிட்டேன். நீங்க வேணா அந்த சாப்பாடை சாப்பிடுங்க. நான் சமைச்சதே சாப்பிட்டுக்கிறேன். அப்படிங்கிற? சரி, என்ன சமைச்சிருக்க? பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செஞ்சிருக்கேன். மதிய சாப்பாடுக்கு ரைஸும் சாம்பாரும் வச்சிருக்கேன். அப்படியா? ஓகே, சரி எடுத்துட்டு வா சாப்பிடும். எதுக்கு நீங்க என்னை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்ககிட்ட இருந்து தனியா வந்தாதான் நிம்மதி இருக்கும். தனியா வந்தேன், என்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? எதுக்கு இப்படி கூடவே இருந்து என் நிம்மதியை கெடுக்குறீங்க? ஆமா, உன்னை நான் நிம்மதியாவே இருந்திருக்க விட்டுருக்க மாட்டேன். என்ன பண்றது, என் பிள்ளை உன் வயித்துல இருக்கானேன்னு பாக்குறான். இல்லைன்னா உன்னை நிம்மதியா இருந்திருக்க விட்டுருப்பேன். என்ன சொன்ன? நான் உன் நிம்மதியை கெடுக்கிறேனா? நீ தாண்டி என் நிம்மதியை கெடுக்கிற. ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஏதாவது பண்ணிடுயோன்னு பயந்து பயந்து உன் பின்னாடியே நின்றுட்டு இருக்க. எல்லாம் எதுக்காக? என் பிள்ளைக்காக. போதும், நிறுத்துங்க. வார்த்தைக்கு வார்த்தை உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க. அந்த குழந்தைய சுமக்கிறது நானு. என்னை விட உங்களுக்கு குழந்தை மேல அக்கறை அதிகமோ? சும்மா குழந்தை மேல அக்கறை இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. உங்களை விட எனக்கு இந்த குழந்தை ரொம்ப முக்கியம். என் குழந்தை எனக்கு நல்லா பாத்துக்க தெரியும். ஓ, அப்புறம் எதுக்கு குழந்தைய கலைக்க போனா? நான் ஒன்னும் குழந்தைய கலைக்க போகல. எனக்கு அந்த குழந்தை வேணும்னு தான் போனேன். உங்களை மாதிரி கேவலமான ஆளுக்காக எதுக்கு என் குழந்தைய நான் கலைக்க போறேன்? என் குழந்தைக்கு அப்பாவாவோ அம்மாவாவோ எனக்கு இருக்க தெரியும். நீ எதுக்கு அவனுக்கு அப்பாவா இருக்கணும்? அதான் நான் இருக்கனே. இங்க பாரு, முதல்ல டென்ஷன் ஆகாத, நார்மலா இரு. இங்க பாரு, நீ கோவப்படுறதை விட உன் மேல நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். நான் கோவப்பட்டு கத்தனா என் குழந்தை பயந்துருவானேன்ற ஒரே காரணத்துக்காக தான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பிரியா சொல்லிதான் அனுப்புனா. உனக்காக இல்ல, என் குழந்தைக்காக நான் அமைதியா இருக்கேன். டென்ஷன் ஆகி கத்துற வேலை வச்சுக்காத. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த குழந்தை எனக்காக தான் இந்த பூமிக்கு வருது. அவனை நான் நல்லபடியா பார்த்துக்குவேன். முதல்ல டென்ஷனை குறை. சாப்பிட்டு கிளம்பி ரெடி ஆயிரு. நானே உன்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு போறேன். நீங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? ஆபீஸ்க்கு போக எனக்கு வழி தெரியும், நானே போய்ப்பேன். இங்க பாரு, நானும் ஆஃபீஸ் தானே போறேன். நீ போற வண்டியில டிரைவர் ஒழுங்கா ஓட்டு வரான்னு தெரியாது. நான் உன்னை பொறுமையா கூட்டிட்டு போறேன். என் கூட ஆஃபீஸ் வா. அப்படி இல்லைன்னா நீ வேலைக்கே வர வேண்டாம், வீட்லயே இரு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் வீட்லயே இரு. அதுக்கப்புறம் வேணா ஆஃபீஸ் போய்க்கலாம். நான் எப்போ ஆஃபீஸ் போகணும் எப்போ ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எனக்கு எப்போ போகணும் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் என்னை கூட்டிகிட்டு போக தேவையில்ல. இத்தனை நாள் ஆஃபீஸ்க்கு தனியாக தானே வந்தேன். இத்தனை நாள் வர தெரிஞ்சு எனக்கு இன்னைக்கு வர தெரியாதா? உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இங்க பாரு, என் கூட ஆஃபீஸ் வர்ற மாதிரி இருந்தா இந்த வீட்டு கதவை தாண்டி வெளியே காலை எடுத்து வைக்கலாம். இல்லை நான் தனியாக தான் போவேன்னு முரண்டு பிடிச்சா ஒரு அடி உன்னால இந்த கதவை தாண்டி எடுத்து வைக்க முடியாது. பாக்குறியா? என்னை மீறி இந்த கதவை தாண்டி நீ எப்படி போயிடுவேன்னு பாக்குறியா? இப்போ எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் தனியாக நிம்மதியாக இருந்துட்டு இருந்தேன். இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நொடி என்னோட நிம்மதியவே கிடக்குறீங்க. தயவு செஞ்சு என்னை தனியாக நிம்மதியாக இருக்க விடுங்க. எனக்கு என் குழந்தை மட்டும் போதும். இங்க பாரு, என்னைக்கும் உன் நிம்மதியை நான் கெடுக்கல. இதுக்கு மேலேயும் நான் அதை பண்ண போறது இல்லை. உன் வயிற்றுல மட்டும் என் குழந்தை இப்போ இல்லைன்னா நான் இங்கே உட்காந்துருக்கவே மாட்டேன். ஏன், உன்னை தேடி கூட வந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை என்னை விட்டு போக சொல்லலை. நீயா ஒன்று புரிஞ்சுட்டு நீயா கிளம்பி போனவ அப்படியே போயிடட்டுன்னு விட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் என்ன பண்ணுறது, உன் வயிற்றுல என் குழந்தை இருக்கானே, ஒரு அப்பாவா என்னால் என் பிள்ளையை விட்டு போக முடியல.
இங்க வந்ததுலேருந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வெறுப்பாலே எரிச்சு கொட்டுறியே. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இங்க இருக்கிறது எனக்கு சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லவே இல்லை. உன் கூட இருக்கவோ உன்னை பார்க்கறதோ எனக்கு சந்தோஷம் கிடையாது. அப்படி இருந்தும் நீ இவ்வளோ திட்டியும் நான் இவ்வளோ அமைதியாக உக்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் யாரு? என் பையன் உன் வயிற்றுல இருக்கான். உன்னை நான் காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சிக்கிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் பிள்ளையை பெற்று கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன். என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அழுததே கிடையாது. மொத தடவை நான் இப்படி அழறேன். ஆம்பளை அழுதா அசிங்கம்னு நினைக்கிறேன் நான். இன்னைக்கு உன் முன்னாடி அழுதுட்டு இருக்கேன். நான் ஒன்றும் உன்கிட்ட வந்து நீ ஆசாசியா வயிற்றுல சுமந்து பெத்துட்டு இருக்கிற உன் குழந்தைய நான் கேட்கல. நீ நல்லபடியா அந்த குழந்தைய வளர்த்தா அது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா எப்போ அந்த குழந்தை வேணான்னு கலைக்கிறதுக்கு துணிஞ்சியோ, இனி என்னால உன்னை நம்ப முடியாது. உன்னை என்னால தனியா விடவும் முடியாது. எனக்கு அந்த குழந்தை வேணும். என் ரத்தத்துல உருவான அந்த குழந்தை எனக்கு வேணும். ஆனா எந்த ஜென்மத்திலையும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன். நீ சாதாரண விஷயமா பண்ணியிருக்க. நீ பண்ண காரியத்துக்கு இத்தனை நாள் அமைதியா இருக்கிறதே பெருசு. நீ என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, ஏன் என்னை அடிச்சு துரத்தணும்னு நினைச்சாலும் சரி, நான் போக மாட்டேன். என் பிள்ளைக்காக இங்க தான் இருப்பேன். வேணும்னா ஒன்று பண்ணலாம். நான் உன்கிட்ட வந்து பேச மாட்டேன், உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். உனக்கு எப்படி இருக்க பிடிக்குதோ அப்படியே இரு. ஆனா நீ என் கண்காணிப்புல தான் இருக்கணும். நீ எப்போ என்ன பண்றேன்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இப்போ நீ ஆஃபீஸ்க்கு என் கூட மட்டும்தான் வரணும். ஃப்ரீயா சொன்னா 3 மாசத்துக்கு பார்த்து பத்திரமா இருக்கணும்னு. வீட்டில் இருன்னு சொன்னாலும் நீ இருக்க போறது கிடையாது. நானே உன்னை கார்ல பொறுமையா கூட்டிட்டு போறேன். வேற எந்த டிரைவரையும் நம்பி என்னால உன்னை கார்ல அனுப்ப முடியாது. நான் தான் கூட்டிட்டு போவேன். என் கூட நீ ஆஃபீஸ் வர்ற மாதிரி இருந்தா ஆஃபீஸ் போகலாம். இல்லைனா நீ ஆஃபீஸ் வரக்கூடாது. இதை மீறி இந்த வீட்டு கதவை நீ தாண்டின அப்புறம் நீ என்ன மனுஷனாவே பார்க்க மாட்ட. 5 நிமிஷத்துல கிளம்பி வரேன். சாப்பிட்டு ரெடியா இரு. இங்க பாருங்க, இன்னைக்கு ஏதோ ஒரு ரீசன்னால நான் வரேன். தினம்லாம் என்னால் உங்க கூட வர முடியாது. அதே மாதிரி எனக்கு ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே நேரம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போகணும். என் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காதீங்க. ஏன் வரக்கூடாது? எனக்கு நிம்மதி இல்லை. என் வீட்டில் நான் தனியாக நிம்மதியாக இருக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு வராதீங்க. அதான் சொல்லிட்டேன்ல, உன்கிட்ட நான் பேச மாட்டேன்னு. அதுக்கப்புறம் என்ன? உங்களை பார்த்தாலே எனக்கு பார்க்க பிடிக்கல. இங்க பாரு, என்னால போக முடியாது. நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா நான் லீகலா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்கோங்க. என்ன ஆக்ஷன் எடுப்ப? இல்ல உன்னால என்ன பண்ண முடியும்? நீ லீகலா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் சரி, இல்ல லாயரை போய் பார்த்தாலும் சரி, எதுவும் உடனே முடிகிற கேஸ் கிடையாது. உனக்கு எனக்கும் டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன். அதை தடுக்க யாராலையும் முடியாது. எந்த இடத்துக்கு போக முடியுமோ, எவ்வளோ பெரிய இடத்துக்கு போக முடியுமோ போய் கேளு. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏன் நீ சொல்ற மாதிரி லீகலாவே போய்க்கோ. அந்த ப்ராசஸ்லாம் முடியறதுக்குள்ள என் குழந்தைய பிறந்துருவான். அதுக்கப்புறம் நான் போறது தான். ஆனா அது வரைக்கும் நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால போக முடியாது. கரெக்ட் தான். நீ இப்பவே லீகல் ஆக்ஷன் எடு. கரெக்டா என் பையன் பிறக்கும்போது எல்லாம் முடிஞ்சிருக்கும். அப்போ என்ன ரீசன் சொல்லி என் பையனை என் கூட கூட்டிகிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாம இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ அசிங்கத்தை வேணாலும் தாங்க ரெடியா இருக்கேன். நீ லீகல் ஆக்ஷனே எடு. எவ்வளவோ பார்த்துட்டேன், இதையும் ஒரு கை பார்த்துட வேண்டியதுதான். அம்மாக்கு கால் உடஞ்சிருக்கேன்னு பார்க்க வந்தா கடைசியில் இந்த வீட்டில் என்ன வேலைக்காரியா மாற்றி வச்சிருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அர்ஜுன் தான். அவனால தான் இவ்வளவும். ஏய் மீனா, காலையில அந்த சோஃபா பக்கத்துல காஃபி கொட்டிடுச்சு. அந்த இடத்த ஒரே கரையா இருக்கு, நல்லா தேய்ச்சி தொட. என்ன பாக்குற? நான் இங்க என்ன வேலைக்காரியா வேலை செய்யறேன்? ஆர்டர் போட்டுக்கிட்டு நிக்கிறேன். ஏன் அந்த இடத்துல காஃபி கொட்டினா நீயே தொடச்சி எடுக்க வேண்டியதானே? என்னம்மா பண்றது?
காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, அவசர அவசரமா கிளம்புனேன். பார்த்தா நீங்க மா போட்டுட்டு இருந்த. அப்படியே அதை நல்லா தொடச்சிட்டு இருந்தா சொன்னேன். இன்ஃபேக்ட் நீ இந்த மாதிரி வேலை செய்யறது அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன் சொல்லு? அவங்க பொண்ணு இவ்வளோ பொறுப்பானவளா இருக்காளேண்டா. உன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ சமைச்சிட்டு இருக்கா, நீ இங்க மா போட்டுட்டு இருக்க. நீலா வேலைக்கு போயிட்டா. கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார அம்மா வர சொல்றேன்னு சொன்னேன். அவங்க ஏன் இன்னைக்கு வரல? அதை சொல்லவே மறந்துட்டேன். சரஸ்வதி அம்மாவோட பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவங்கள பாத்துக்க போயிருக்காங்களாம். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொன்னாங்க. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 1 வாரத்துக்கு நீங்க தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் தான் சத்யா உன் கூட வேலை செய்வா. நாளையிலேருந்து சமைக்கிறதும் நீ தான் செய்யணும். ஏன் அந்த மகாராணி என்ன பண்றாவளா? இத்தனை நாளா இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா, இனிமே ஆபீஸ்ல போய் வேலை செய்ய போறா. வேற எங்கேயும் இல்ல, ஆதி அண்ணா கம்பெனில தான். ஆதி அண்ணா கிட்ட சொல்லியிருக்கேன், வேகன்சி வந்த உடனே கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. எப்படியும் நாளைக்கு நாளன்னைக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீ செய்யற மாதிரி தான் இருக்கும். என்னால செய்ய முடியாது. நான் எதுக்கு இங்க வந்து வேலை செஞ்சுட்டு கிடக்கணும்? ஏம்மா, இது உன் வீடு, நீ பிறந்த வீடு, நீ வேலை செய்யாம எப்படி? அதெல்லாம் முடியாது. எல்லா வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாது. ஏதோ வீடு குப்பையா இருக்கே, பெருக்கி துடைக்கலாமேன்னு பார்த்தேன். உடனே என்ன வீட்டு வேலைக்காரியாவே ஆக்கிட்டா. பாரு மீனா, நீ அப்படி சொல்ற. நீ சொல்லுவல்ல வார்த்தைக்கு வார்த்தை என் வீடு என் வீடுன்னு. உன் வீட்டுல நீ வேலை செய்யற, அப்புறம் எப்படி நீ வேலைக்காரியாவ? என் வீடுன்னு சொன்னா உடனே எல்லா வேலையும் நான் இதை செய்யணுமா? பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து செய்வாங்க. உன் வீட்டு வேலையை நீ தான் செய்யணும். அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா அந்த வேலைக்கார அம்மாவை வர சொல்லு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படிங்கிற? சரி, நான் போய் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அம்மா கிட்டயா? என்ன போய் சொல்ல போற? மீனா இந்த வீட்டுல எல்லாம் வேலை செய்ய மாட்டாளாம், அவ மாமியார் வீட்டுல மட்டும்தான் வேலை செய்வாளான்னு சொல்லுவேன். நான் எப்போ அப்படி சொன்னேன்? இப்பதானே சொன்னேன் என்னால இங்க வேலை செய்ய முடியாதுன்னு. அம்மா கூட நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம பொண்ணு நம்ம மேல பாசமா இருக்கா, நம்ம வீட்டு மேல அக்கறையா இருக்கான்னு. ஆனா இப்பதானே தெரியுது, இதுவே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன வீடா இருந்திருந்தா இப்படிதான் குப்பையை போட்டு வைப்பியா? நம்ம வீடுன்னு பொறுப்போ தொடச்சு வைப்பல்ல. அம்மா வீடுனா யாராவது செஞ்சு வைப்பாங்க, நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்டு போலான்னு தானே வர. என்ன பண்றது, அம்மா உன்னை பத்தி நல்லபடியா நினைச்சு வச்சிருக்காங்க. அதை காப்பாத்திக்கணும்னா இந்த வேலையெல்லாம் செய்யு, இல்லைன்னா உன் இஷ்டம். செத்து தள்ளி நில்லு, பெருக்கி துடைக்கிறேன். ஓகே. அப்புறம் மறந்துடாத, அந்த சோஃபா பக்கத்துல காஃபி குட்டி இருக்கு, நல்லா தேய்ச்சி கரை இருக்க போகுது. தொடச்சு தொலைக்கிறேன் போ. இவனுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? நான் அம்மா கிட்ட அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறதுக்கு காரணமே அம்மா வச்சிருக்கிற நகைக்காக தான். நாளைக்கு அம்மாவுக்கு அப்புறம் எல்லாம் எனக்கு தான் வேணும். அதுக்காக தான் உரிமை கொண்டாடிக்கிட்டு அப்பப்ப அம்மாவை வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு மிரட்டுறான். அம்மாவுக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வந்தாதான் அவங்களோட நகைங்க எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா மருமவகிட்ட எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துருவாவ. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்கே வந்து இருக்கேன். நாளைக்கு அம்மா யோசிச்சு பார்த்தா, நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல நம்ம பொண்ணு நமக்காக வந்து நின்னாலேன்னு யோசிச்சு நம்மக்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. ச்சே. மாடிப்படிலாம் அதிகமா ஏறாத. அப்படியே ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும்னா லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கோ. நடக்கும்போது வேகமா நடக்காத, பொறுமையா நட. எதுவும் அவசரம் கிடையாது. தண்ணி குடி அடிக்கடி. 11 o'clock பிரியங்கா உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் 3 o'clock ஒரு ஜூஸ் வரும். மதியம் 2 பாயில்டு எக் ஆஃபீஸ் கேன்டீன்லேருந்து வந்துடும், அதை சாப்பிட்ரு. முட்டையா? சாரி, நான் மறந்துட்டேன். சரி, ப்ரோட்டீனுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டாக வெஜிடேரியன்ல ஏதாவது பார்க்குறேன். பால் ஓகேவா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். ஏய், நான் ஒன்றும் உனக்காக ஒன்றும் செய்யலை, அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோ. சார். சொல்லுங்க பிரியங்கா. சார், கௌரவ் சார் வந்திருக்காரு. கௌரவ் சாரா? அவரை லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாளாவது பாத்துருவோமா நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம ஆபீஸ்க்கே வராரா? வர சொல்லுங்க பிரியங்கா. ஓகே சார். ஹலோ மிஸ்டர் கௌரவ், வெல்கம் டு அவர் கம்பெனி. ஹாய் ஆதி.
என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இங்க ஒரு சைட் விசிட் பண்றதுக்காக வந்திருந்தோம். ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு பார்த்து நியர்பை உங்க கம்பெனி இருந்துச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவர் எதுக்கு ஆதியை பார்க்கறதுக்கு வந்திருக்காரு? அப்படியே பார்க்கணும்னா கூட சொல்லிவிட்டா இவர் போய் பார்க்க போறாரு. பக்கத்துல ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்தவரு இவரை பார்த்துட்டு போற அளவுக்கு இவர் முக்கியமான ஆளா? அப்படிங்களா? வாங்க உட்காந்து பேசலாம். கண்டிப்பா சார். அப்படியே ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துடலாமே. கண்டிப்பா மிஸ்டர் கௌரவ். We are nearly on the process. Please come with me. Let me explain. ஷியோர் மிஸ்டர் ஆதி, போகலாம். Please come. ப்ராஜெக்டை பார்த்துட்டு போகிறதுக்கு அவரோட பிஏ வந்தாவே போதும். இவ்வளோ தூரம் இவரே நேரில் வரணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் வந்திருக்காரு. என்னன்னு போய் பார்ப்போம். Yeah, let me explain the process. So this is a quotation. This is a design you are asking. Is that correct? ஷியா, பர்ஃபெக்ட். And you can see the fabric directly. Just touch and feel. And then you decide the fabric. பரவாயில்லையே மிஸ்டர் ஆதி. நிறைய கம்பெனியில் ஃபேப்ரிக்கில் குவாலிட்டியை கம்மி பண்ணி எங்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் ஃபேப்ரிக்கு கையிலேயே கொடுத்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி டிசைட் பண்ண சொல்கிறீங்க. நைஸ் மிஸ்டர் ஆதி. எஸ் மிஸ்டர் கௌரவ், நானும் உங்கள் இடத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கும் தெரியும் நிறைய கம்பெனியில் இப்படி தான் ஏமாற்றுவாங்க. வெறும் வார்த்தையில் இந்த ஃபேப்ரிக்கை ஆட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது அந்த குவாலிட்டியே வராது. ஸோ ஒன்லி வி ஆர் டூயிங் லைக் தட். நீங்களே வந்து எங்கள் ஃபேப்ரிக்கை கண்ணால் பார்த்து கையால் தொட்டு பார்த்து உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சொன்ன டிசைனில் நாங்கள் ப்ராடக்ட் மேட் பண்ணி தருவோம். மற்ற ஃப்ராடு கம்பெனி மாதிரி சொன்னது ஒன்று செய்கிற ப்ராடக்ட் ஒன்றா இருக்காது. அப்படி பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் எங்கள் கம்பெனி இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் கம்பெனியில் ஒன்றா இருக்குது. அதுவும் ஒரு 2 வருஷத்தில். கரெக்டு தான் மிஸ்டர் ஆதி. குறைஞ்ச பீரியடில் இப்படி ஒரு கம்பெனி டெவலப்மெண்ட்டை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. நோ, இந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட் என்னால் மட்டும் பாசிபிள் கிடையாது. இங்கே இருக்கிற கோஃபவுண்டர் மிஸ்ஸஸ் தியா அண்ட் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸும், அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த கம்பெனியே இல்லை. அதனால எல்லா பேருமே என்னையே வந்து சேர்ந்துராது. எல்லாத்துக்கும் காரணமானவங்க இந்த கம்பெனி வேலை பார்க்குற எல்லாருமே தான். வெரி குட் மிஸ்டர் ஆதி. உங்களோட ஒர்க் மட்டும்தான் நீட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. உங்கள் ஒர்க்கர்ஸ் மேலே நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையும் சரி, அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கிற கேரும் சரி, ஜஸ்ட் மைண்ட் ப்ளோவிங். இவரோட சாம்பிள் ஃபேப்ரிக் வேணும். ஓ, அது 2nd ஃப்ளோரில் இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ ஏன் நிற்கிற? உட்காரு. இல்லை, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் உட்காருங்க. அது 2nd ஃப்ளோரில் இருக்குன்னு சொன்னேன். அதனால தான் நான் போகிறேன். நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஷியோர். மேடம், நீங்கள் ஏன் நிற்கிறீங்க? உட்காருங்க. இல்லை சார், பரவாயில்ல. அட உட்காருங்க மேடம். என்னால் திரும்பி பேச முடியல, கழுத்து வலிக்குது. ஓ, இந்த பக்கமே வந்துட்டீங்களா? சார், வெல்கம் டு அவர் கம்பெனி சார். யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன். உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, ஐடியா எல்லாமே யூனிக்காக இருக்கும். உங்களை பார்த்ததில் ஐ எம் வெரி ஹாப்பி சார். பை த வே, யூ? ஐ எம் தியா, பார்ட்னர் ஆஃப் திஸ் கம்பெனி. ஓ, மிஸ்ஸஸ் ஆதி. வாவ், நைஸ் டு மீட் யூ. எஸ் சார். By the way, I'm very much surprised about you. என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா? Why not? You are Mrs. Adi, right? ஆமாம். I think you are so lucky to have a husband like Adi. I mean, ஆதி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சது, you are very lucky. என்ன சொல்கிறீங்க? Yes, Dia. You know, like, you know me before, right? ஆமாம் சார், உங்களை எனக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் ஈவன் யூ ஆர் த ரோல் மாடல் ஆஃப் மீ. பிஸ்னஸில் உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளாகணுன்றதான் என்னோட கனவாகவே இருக்குது. ஆதி சொன்னார். எப்போ? இந்த பிஸ்னஸ் டீலிங்கே ஒரு சர்ப்ரைஸ்டு டீலிங்காக தான் இருந்துச்சு. யூனோ,
இந்த டீலிங் எனக்கும் ஆதிக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது, தெரியுமா? எல்லாத்துக்கும் ரீசன் நீங்க தான். ஆதி அவர் ஒய்ஃபான உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த பிஸ்னஸ் அவ்வளோ சீக்கிரட்டா முடிச்சாரு. எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் டீலிங்னா ஒன்று எங்கள் கம்பெனியில் நடக்கும், இல்லை உங்கள் கம்பெனியில் நடக்கும். ஆனால் இந்த டீலிங் எங்கே நடந்துச்சு தெரியுமா? ஸ்டார் பேலஸ். ஸ்டார் பேலஸா? ஆமா தியா, ஆதி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக யாருக்கும் தெரியாமல் இந்த டீலிங்கை அரேஞ்ச் பண்ணாரு. பட் சில சுச்சுவேஷன்னால என்னால் அந்த டீலிங்கை ஒழுங்காக முடிக்க முடியல. ஆனால் இங்கேருந்து ஸ்டார் பேலஸ் அவ்வளோ தூரமாக இருந்தோம், ஆதி வந்தார். வந்து அன்னைக்கே டீலிங்கை முடிச்சாரு. சார், ஸ்டார் பேலஸ்க்கு என்னைக்கு வந்தார்? உங்களுக்கு டேட் இல்லைனா என்ன கிழமைன்னு தெரியுமா? அது எப்படி தெரியாமல் இருக்கும்? போன மாதம் புதன்கிழமை 8ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு. காலையில் 11 மணிக்கா? ஆமா தியா, அன்னைக்கு தான் டீலிங் முடிஞ்சுது. அதுவும் யாருக்கும் தெரியாம சர்ப்ரைஸா. அண்ட் நவ் அந்த சர்ப்ரைஸ்லாம் ஆதி உங்களுக்கு கொடுத்துருப்பாரே. யூ ஆர் ஷாக்டு, ரைட்? கண்டிப்பா நீங்க ஷாக் ஆகியிருப்பீங்க. சார், எனக்கு தலைவலிக்குது, நான் கிளம்பலாமா? வாட், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கண்ணெல்லாம் கலங்குது? ஐ டோன்ட் நோ சார், எனக்கு தெரியல, தலைவலிக்குது. நான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாமா? யா, கோ 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 அண்ட் டேக் ரெஸ்ட், நோ ப்ராப்ளம்.